மிஸ் பண்ணதுனால என் வாழ்க்கையே போச்சு. சாரிம்மா, இதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் அம்மாவை பற்றி எப்பவுமே பேச மாட்டேன். பல சமயம் காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக சண்டை நடக்கும் சார். என்னன்னு தெரிஞ்சாலாவது சமாதானப்படுத்தலாம், மன்னிப்பு கேட்கலாம், கால் விழலாம், கடைக்கு கூப்பிட்டு போகலாம். நான் ஏதாவது ஆனால் கூட எனக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி பிழைப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மா சிரிக்க வச்சுருக்காங்க சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் கையில் காலில் விழுந்து. எங்கள் அம்மா அன்றைக்கே சொன்னாங்க, உன்னை கல்யாணம் பண்ணாதானே, நான் பண்ணிட்டேன். நிறைய பேசிட்டாரு. அவர் நிலவை என்ன ஆகும்னா நான் கவலைப்பட்டுட்டேன். வேற 10 வருஷம் முன்னாடி செத்துடணும். நீ தனியா இருந்து கஷ்டப்படுறத நான் பார்க்கணும். மனைவிக்குள்ள சண்டை வருது, எங்களுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கோம். ஓகே, ஆனா என்ன காரணம்னு தெரியலங்கிறாங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. சமயம் காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக சண்டை நடக்கும் சார். ஓ மை காட். எப்போ என்னன்னு தெரிஞ்சாலாவது சமாதானப்படுத்தலாம், மன்னிப்பு கேட்கலாம், கால் விழலாம், கடைக்கு கூட்டு போகலாம். ஆனா என்னன்னே தெரியாது. ஒரு வாரம் கழிச்சு தெரியும்போது தெரியும், அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அது அந்த டார்ச்சர் பண்ற நேரம்லாம் பொண்டாட்டி நினைச்சிட்டே இருக்கும்ல, அது ஒரு சுகம் தான் வச்சுக்கோங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த தவிப்பு, அதுல ஒரு சுகம் இருக்குல்ல. ஏன் அந்த தவிப்புல அது என்ன சுகம்? அது இதுல என்னப்பா சந்தேகம்? புருஷன் எவ்வளவு தூரம் கேர் பண்றான்னு செக் பண்றதுக்கான ஒரு தெர்மாமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். பலமுறை டெஸ்ட் செய்யப்பட்டிருப்பீங்க போல் இருக்கு. குடும்ப தலைவனா இருக்கிறதா சார் மிகப்பெரிய சாதனை. நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு. நீங்க எவ்வளவு கேர் பண்றீங்கன்னு நீங்க காமிச்சிட்டா நம்ம டெஸ்ட் பண்ண தேவையே இருக்காது. எங்களுக்கு வேற வேலை மாதிரி இல்ல நம்ம காட்டுற கேர் வந்து எக்ஸ்பைரி டேட்டோட வருதுன்னு நினைக்கிறேன். அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கேர் ஒரு வாரத்துல அது எக்ஸ்பைரி ஆயிடும், திரும்பி டெஸ்ட் வந்துடும் சார். அப்ப புரியல, இப்ப புரியுது. கல்யாணம் எல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமா ஒரு டிஃப்ரெண்ட் வேல இருப்பாங்கல்ல. ஒண்ணு இல்ல சார். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் எங்க போயிடுச்சுன்னு தெரியல. அதை விடுங்க, அது உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல கேட்கும்போது. சிரிச்சுட்டு போங்க, மகிழ்ச்சியா இருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஏதாவது தொழில சண்டைனா கூட எப்படா அப்படின்னு போயிடலான்னு தோணும். அதுல பெரும் பருத்துக்கு ஒண்ணு இல்லைண்ணா. ஆனால் நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் வந்து 4 பேர் நல்லா மிதிச்சா கூட பரவாயில்ல, வீட்டில் பொண்டாடி இருக்கு, புள்ள இருக்குன்னு வாங்கிக்கலாம். அப்பப்போ அந்த மாதிரி குட்டி சண்டை நடந்தால் அது ரொமான்ஸுக்கு வழி வரும். இப்பெல்லாம் ரேடியோல வெறும் லவ் பாட்டாதான் கேட்க பிடிக்குது. காலில் விழுதுல சுகம் இருக்கு சார், அதனால அது சந்தோஷம். அது பொண்டாட்டி காலில் டெஸ்ட் தான் அடிக்கடி வச்ச மாதிரி நினைச்சேன். அமைதியாக தான் இருக்கும். காலையில் நல்லா தான் வச்சு சூரியன் வடிச்சிட்டோம்ல. டிவியில் வந்து இன்னைக்கு ஜாதகத்துக்கு நல்ல நேரம் போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு புயல் வீசும் பாருங்க. அது எப்ப கரையை கடக்கும் தெரியாது, எப்ப அமைதி நிலவும் தெரியாது சார். எல்லாம் பழகிருச்சுடா. பாண்டராஜ் சார் தான் சொன்னாங்க, இதெல்லாம் நத்திங், இதுக்கு விட பயங்கரமா சண்டை போடுவாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். சொல்லுங்க தம்பி, சொல்றியா ஐயா, சொல்றீங்களா? ஒரு நாள் நைட்டு வீட்டுல சண்டை, அடுத்த நாள் காலையில புது வீடு பார்த்து குடி போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? எப்பவுமே சண்டை போட்டா நான் சேர்க்க மாட்டேன், நான் பிரிக்க ட்ரை பண்ணுவேன். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். அது வேற வீட்டுல வளர்ந்த புள்ள, அவங்க வீட்டுல எப்படி வளர்த்துக்காங்க தெரியாது. திரும்பி இந்த வீட்டுக்கு வந்து புதுசா வளர்க்க ட்ரை பண்ணது, அது அப்படியே விட்டுரு. செல்லாது, நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நான் என் பொண்டாட்டி சொல்லுவேன், எங்க அம்மா வயசானாலு 2 வருஷம் அப்படிதான் வாழ்ந்துருச்சு, எங்க அம்மா ஒருத்தர் நீ ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி இப்படி பாப்பேன் நான். அது எப்படி அவ்வளோ அப்படி பிரிக்கிறீங்க? என் மனைவிக்கும் எனக்குமானது எங்க வாழ்க்கைன்னு பிள்ளைங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அடம் பிடிக்கிறிய நீ. இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்க அம்மா சிரிக்க வச்சிருங்க, கவலைப்படாது சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துல கையில காலில் விழுந்து. ஆனா ஒரு பெரிய சண்டையை எப்படி சமாதானத்திற்கு கொண்டு வருகிறீர்கள்? அது முடியவே முடியாது சார், அது சமாதானம் அவசியம். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அதுல யாரோ ஒருத்தர் வந்து அன்பு மேல் நோங்கி நிற்கும் போது அது மன்னிப்பா மாறி கருணையா மாறி அப்புறம் அது காதல் வழியா வழிந்து கொடுத்துன்னு நினைக்கிறேன். நம்புங்க, நான் காமெடி எல்லாம் பண்ணவே இல்லை, நான் சைஸ் செஞ்சு காமெடியே பண்ணல. பொது மேடையில சொல்லாம தெரியல, ஒரு முறை கழுத்து பிடிச்ச அப்படியே சோத்துல வச்சுட்டேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இருந்தாலும் கை வச்சிருக்க கூடாதுன்னு வந்தது. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். பாண்டி, நீங்க போட்ட ஃபேவரட் சண்டே இது. நான் அந்த விதத்துல கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டாலே. எனக்கு வேண்டியதில்ல 8 மணி நேரம் தூக்கம், பூ போல 4 இட்லி, புதினா சட்னி, பூஞ்சோலு கிராமத்தில் ஒரு அழகான ராட்சசி. ஆனா என் ஒய்ஃப் சண்டே போட மாட்டாங்க, ஆனா எனக்கு சண்டை போட ரொம்ப பிடிக்கும்.
நம்ம ரெடி ஆவோம், சண்டை போடுறதுக்கு நம்ம ரெடி ஆவோம். ஓகேப்பா என் மேல தப்பு போப்பா அப்படின்னு போய் படுத்துருவாங்க. கடையை முடிச்சாங்க, வா போய் தூங்குவான். நம்ம ஃபார்ம் ஆனது எல்லாமே வேஸ்ட் போயிடும். ஏயா சும்மா ஏங்க நீங்களும் உங்க பொண்டாட்டி போட்டு சண்டையெல்லாம் கொண்டாந்து சீனா எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிம்பாங்க நித்யா பக்கத்துல. அட கன்றாவியே. இல்ல உங்க குடும்பத்துல உங்களை விட்டு கொடுத்துருவாங்க, ஆனா எங்க குடும்பத்துல என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்கள நான் காப்பாத்தணும்ல அப்படின்னு மாத்த விட்டாங்க. பெரிய விஷயம். எடுத்து சாப்பிட்டுக்கிறது தட்டை போட்டு அடிச்சிட்டேன். அப்ப நான் பயங்கரமா கோவமாயிட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு. டக்குன்னு குழந்தைய 2 பேரையும் பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு. இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்க்கலண்ணா. ஆனா போனதுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர வருத்தமாயிடுச்சு. ஏன் ஏன் நம்ம நடந்துக்கிட்டோம் சொல்லி யோசிச்சு பார்த்தா அவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே நமக்கான பாயிண்டாவே தான் இருக்கு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல எது நடந்தாலும் வந்து பேரலா ஸ்கிரிப்டுக்குள்ள கொண்டாந்துருவாரு. நீங்க கொஞ்ச நாள் பழகுனீங்கன்னா கூட உங்களோட கதையை எடுத்து வச்சிருவாரு. கதவு உள்ளுக்கு இருக்கிற கதவு திறக்கிற சவுண்டு கேக்குது. சரி போய் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்களோட எப்படி சண்டை போடலாம்னு நான் ரெடி ஆகுறேன். அவளை அடிக்கும் போது யாரும் தடுத்தீங்க, உசுருக்கு விட்டு சொல்லிட்டேன். அது நேரம் என்னன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு போகாம எங்க அக்கா வீட்டுக்கு போயிடுச்சு. சண்டை உங்களோட பிள்ளைகளை பிடிச்சிக்கிட்டு கோமா போறவங்க அவங்க அப்பா வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகாம ஏன் உங்க அக்கா வீட்டுக்கு போனாங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யற சொல்லுங்க. ஏன்னா உங்க சைடு குடும்பத்தை தான் அவங்க பேச போய் தான் சண்டையே வந்துச்சுங்கிறீங்க. இல்ல நிறைய பேசிட்டாரு. அவர் நிலைமை என்ன ஆகும்னா நான் கவலைப்பட்டு இருக்கேன். எல்லாருமே ஒரு 10 நாள் இல்ல 1 மாசம் அப்பா நீங்க நான் சண்டையே போட்டுக்க வேண்டாப்பா அப்படின்னு ரொம்ப புனிதமா இருந்து பார்க்க சொல்லுங்களேன். போர் அடிச்சிடும். அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க சார். அன்மெச்சூரோட பேசுறப்பெல்லாம் நான் ஒரு சில வார்த்தை சொல்லுவேன். உங்க அம்மா இருந்து இன்னும் ஒன்னு நல்லா வளர்த்துருக்கணும்னு. இந்த மாதிரி புள்ளைய பார்த்தது உன்ற தப்பு. அக்கார்டிங் டு சயின்ஸ் உங்க அக்கா பத்தி இங்க பேசாதடா. சாரிம்மா, இதுக்கப்புறம் நான் வந்து உங்க அம்மாவை பத்தி எப்பவுமே பேச மாட்டேன். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. பிரச்சனைகள் வரும்போது என்னை விட்டுட்டு போயிடு, நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. நம்ம தானே அவருக்கு வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும். சாரிங்க. போயா நீ எல்லாம் ஒரு மனுஷன். சரி விடு, நமக்குள்ளே யாரும் சொல்லிடாத. எங்க அம்மா அன்னைக்கே சொன்னாங்க உன்னை கல்யாணம் பண்ணாதானே, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலி நான் சூஸ் பண்ணிக்கின பையன், நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியே இருக்கக்கூடாது. ஐ எம் ரியலி சோ சாரி. என்னடி இது? நான் வந்து நிறைய சண்டையில வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கேன். ஸோ அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து சாரி. சண்டை போடும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது உன்னோட முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி செத்துடணும். நீ தனியா இருந்து கஷ்டப்படுறத நான் பார்க்கணும். உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு? கண்டிப்பா அந்த வேர்ட் இனி சொல்ல மாட்டேன். சண்டையில அவங்க பொட்டியை ரெடி பண்ணி அம்மா வீட்டுக்கு போற மாதிரி இந்த சுச்சுவேஷனுக்கு நான் கிரியேட் பண்ணிட்டேன். எங்கடா கிளம்பிட்டேன்? நான் வீட்டை விட்டு போறேன். என்னது வீட்டை பெருக்க போறியா? அதெல்லாம் வேண்டாப்பா, அது கூட நீ உருப்படியா பண்ண மாட்டேன். பொட்டி அப்படியே வாசப்பட்டி வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டு என்னால ஒண்ணு விட்டு போக முடியாதுடா அப்படி சொல்லி திரும்பி வந்துருவாங்க. அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்களே உன் ஃப்ரெண்ட், அவ்வளவு கொடுத்தா நானே சிந்திச்சு அந்த சுச்சுவேஷன் நான் அவங்களை கொண்டு போனதுக்காக நான் சாரி கேட்டேன். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.